எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் மாஸ்டர் தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாட்டுவால் சூப்பு தாங்க. சுவையான இந்த சூப்பு செய்யலாமா? இன்றைக்கி நான் மட்டும் சமைக்க போகிறதில்ல, நம்ம எல்லாம் சேர்ந்தே சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ போல் வால் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா அடிப்பக்கமாக உள்ள வாலை கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப்புக்கு வந்து எசன்ஸ் நல்லா கிடைக்கும். இந்த முள்ளை வந்து நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. உப்பு, பச்சை மிளகாய், அவ்வளோதான். இது கூட வந்து அரைக்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கிறதால கொஞ்சமாக சேர்க்குறேன். நீங்கள் வந்து நிறைய எடுத்திங்கன்னா இது கூட கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கணக்கு பார்த்துக்கோங்க எப்படி போடணுன்றது. இப்போ இதுக்கு 2 ஸ்பூன், அதுக்கு 4 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா அலசி தண்ணியை ஊற்றிக்கிடலாம். இதை நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை வந்து விசில் ஒரு 5 விசில் கொடுத்துக்கலாங்க. 5 விசில் கொடுத்துட்டாவே நல்லா வந்து வெந்துடும். 5 விசில் போதுமானது தான். இதை நல்லா மூடி விசில் போட்டுருங்க. ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அதுக்குள்ளே வந்து இதுக்கு தேவையான தாளிப்புக்கு தேவையானதை பார்க்கலாமா? ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து சுருள் பட்டை தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி எடுங்க, நல்லா வாசம் நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சம் போல் போடுவோம், ஏன்னா சூப்புக்கு அதிகமாக வேண்டாம். அவ்வளோதான். இது கூட நான் வந்து இன்றைக்கி 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். குட்டி ஏலக்காய்ங்கிறதால 4 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய ஏலக்காய் இருந்துச்சுன்னா இல்லை 3 இல்லை 2 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கிராம்பு இது கூட சேர்த்து வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த இலை கிடைக்கும். இது வந்து பிரிஞ்சி இலை சொல்லுவாங்க, ரம்ப இலை சொல்லுவாங்க. அது கூட வந்து நான் சின்னதாக சாப் பண்ண வெங்காயம், ஒரு சின்ன கேரட்டு, கொஞ்சமாக தக்காளி நிறைய போடக்கூடாது, அந்த கலருக்காக தான் தக்காளி. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, லவங்கத்தை அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இந்த இலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல வாசம் நல்லா வரும். இந்த இலை கிடைச்சா கண்டிப்பாக போடுங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரொம்ப போடக்கூடாது, ஒரு மாதிரியான கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்குவோம். இதை நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கிடலாம். கூடவே கொஞ்சமாக தக்காளியை சேர்த்துக்கிட்டேன். கேரட்டு, பீன்ஸ் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நல்லா சிம்லி வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வதங்க விடுங்க. அதுக்குள்ளே குக்கர் நம்ம போட்டிருக்குள்ளே விசில் அது என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். விசில் போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த கறி வந்து நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது பக்கத்தில் இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம விசில் போட்டு வச்சுருக்க சூப்பை இதோடு நம்ம சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு காரம் ஓகே போதும் அப்படின்னா போட வேண்டாம். ஆனால் நான் வந்து கடைசியாக வந்து பெப்பர் வந்து இது மேலே போடுவேன். எனக்கு தேவையான அளவுக்கு. இப்போ சளி பிடிச்சிக்குன்னா 2 ஸ்பூன் போடலாம். இல்லை சளி எதுவும் இல்லை, நார்மலாக போதும் காரம் அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். இதை நம்ம ஒரு பவுலில் அப்படியே சர்வ் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, சுவையான மாட்டுவால் சூப்பு ரெடி. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் சுவையான ரெசிபி வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் பீஃப் மாஸ்டர் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.